கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதா. இந்த நாளிலும் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்த, தேவ ஆவியானோ ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தான். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பூமி ஆண்டவர் உருவாக்கும் போது அதில் ஒழுங்கின்மையாக இருக்குது, அடுத்த வெறுமை காணப்படுகிறது, அடுத்த இருள் காணப்பட்டது. இந்த 3 காரியம் இந்த பூமிக்குள்ளாக காணப்பட்டது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தான். இந்த ஒழுங்கின்மை உண்டு, வெறுமை உண்டு, இருள் இருக்குது. சில காரியத்தில் இருள் இருக்கிறது, சில காரியத்தில் வெறுமையாக இருக்கிறோம், சில காரியத்தில் ஒழுங்கின்மை காணப்படுகிறது. இது இவ்வளோத்தையும் மாற்றன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். ஏன்னா இந்த அதிகாரம் முடியும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொல்லுவார், நஞ்சாக இருந்ததுன்னு சொல்லுவார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்ம வாழ்க்கையிலையும் என்ன செய்ய முடியும், இதில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்ற முடியும். அதுக்கு மெயினாக என்னென்னா, இந்த பூமி தன்னை ஒப்பு கொடுத்தது. இதில் எல்லா சிருஷ்டிகளும் அவர் சொன்னது எல்லாம் உருவாவதற்கு தன்னை இந்த பூமி ஒப்பு கொடுத்தது. அதே போல் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். இந்த பூமியை போல் எல்லாம் வச்சு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்குவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படி உருவாக்குவதற்கு ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மையை மாற்றிடுவார், வெறுமையை மாற்றிடுவார், இருளை மாற்றிடுவார். நம்முடைய வாழ்க்கையும் அது எல்லாமே நன்றாக இருப்பதற்கு கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென்.